வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசில வாழைத்தண்டை வச்சு சுவையான, ஆரோக்கியமான கூட்டு எப்படி சமைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோங்க. கூடவே வாழைத்தண்டை ஈஸியா சுத்தப்படுத்தி நறுக்கிறது எப்படின்னும், ஒரு வாரத்துக்கு வாழைத்தண்டை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே வாழைத்தண்டை வச்சு சிறுபயிறு கூட்டு, பொரியல், சூப்புக்கான வீடியோ இருக்குங்க. லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். பயனுள்ளவங்க பார்த்துக்கோங்க. சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தியான வீடியோஸ்க்காக. வாழைத்தண்டு என்னதான் ஹெல்த்தியானதுனாலும் க்ளீன் பண்ண கஷ்டப்பட்டுட்டு உடனே சமைக்க டைம் இல்லைன்னும் தண்டு வாங்க மாட்டோங்க. நான் இப்போ சொல்லியிருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது வாங்குவீங்க. தண்டு வாங்கினதுக்கப்புறம் இது மேலே இருக்கிற பட்டையை உரித்து எடுத்துட்டு இந்த பகுதியை தாங்க பயன்படுத்தணும். இவ்வளவு தண்டு இருக்குது, ஒரே நாளில் சமைக்க முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சமைக்கலாங்க. நான் ஒரு வாரம் வரையும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதை சொல்கிறேங்க. அதுக்கு ஒரு மூடி போட்ட பாக்ஸு இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரம், அதுவும் மூடி போட்டதாக தான் இருக்கணுங்க. அதில் தண்ணியை ஊற்றி வாழைத்தண்டை பொடியாக நறுக்கியோ இல்லை இது போல் பெருசாக நறுக்கியோ போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது நம்ம உடனே எடுத்தும் சமைக்கலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சியும் நீங்கள் சமைக்கலாங்க. நல்லா தான் இருக்கும். அடுத்த நாளே நீங்கள் எடுத்து சமைக்க போகிறீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சா போதுங்க. இல்லை ஒரு 2 நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு கழித்து தான் நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னா மோர் கலந்த தண்ணியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்து இதிலேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் சமைச்சிக்கலாங்க. வாழைத்தண்டை நறுக்கி அதில் இருக்கிற அதிகப்படியான நாரை நீக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வட்ட வட்டமாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு வாழைத்தண்டு நறுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. முக்கால்வாசி மட்டும் நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஒன்றொன்னா எடுத்து பிரிக்கும் போது விரலில் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற நாரெல்லாம் வந்துடுங்க. எனக்கு கொஞ்சமாக தான் நார் வந்தது. ஏன்னா இது பிஞ்சு வாழைத்தண்டுன்றதுனால கொஞ்சமாக வரும். ஒரு சில வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா நிறைய நார் வருங்க. நீங்கள் கட் பண்ணும் போதே இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணும் போதே நிறைய சுட்டி சுட்டி வந்துடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்குனதில் இருந்து நாரெல்லாம் எடுத்துட்டோம். இந்த மாதிரி கையில் சுற்றி சுற்றி எடுத்துடலாங்க. எனக்கு இவ்வளோ தான் நார் வந்தது. பிஞ்சு தண்டுன்றதுனால கொஞ்சமாக நார் வந்திருக்கு. ஒரு சிலதில் நிறைய நார் வருங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாழைத்தண்டை நறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. நறுக்கின உடனே சமைக்க போகிறீங்கன்னா தண்ணியில் மட்டும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மோர் கலந்த தண்ணியோ இல்லை தயிர் கலந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியில் போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதை நறுக்குனதெல்லாம் எடுத்து அதில் நான் போட்டுக்கிறேங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு வாழைத்தண்டு பொரியலுக்கோ இல்லை கூட்டுக்கோ எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நறுக்கிக்கோங்க. நான் எப்போவுமே பொடியாக தான் நறுக்குவேன். அந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான், நான் எல்லாம் நறுக்கி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் நறுக்குனதுக்கு அப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் நார் இருக்குங்க. ஏன்னா நம்ம நறுக்குனது வட்ட வட்டமாக நறுக்கும் போது தான் எடுத்தோம். நடுவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் நார் இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஏதாவது ஒரு கம்பியோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது குச்சி வச்சுருந்திங்கனாலும் அந்த குச்சியில் இப்படி சொலட்டி சொலட்டி எடுத்திங்கன்னா நார் வந்துடும். நிறைய நாரெல்லாம் முழுசாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஏன்னா வாழைத்தண்டில் ஃபைபர் இருக்கனால தான் நம்ம வாழைத்தண்டே சாப்பிட்றோம். அது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய நார் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது எனக்கு இளந்தண்டு அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சமாக தான் நார் இருக்குது. மற்றபடி நடுவில் இருக்க நார் அப்படியே தான் இருக்குங்க. அவ்வளோதான், இந்த நாரையும் எடுத்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கூட்டு செய்கிறதுக்காக ரெடி பண்ணலாங்க. நம்ம கூட்டு செய்கிறதுக்காக நம்ம முதல்ல கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. நான் அதுக்காக ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கான தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேங்க. இது கூடயே சீரகம் 1 டீஸ்பூனும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த டிஷ்க்கு நிறைய காரம் எதுவும் சேர்த்த போகிறதில்ல. மிளகாத்தூளோ பயன்படுத்த போகிறதில்ல. இந்த மிளகு தான், அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு. இந்த வாழைத்தண்டில் எப்போவுமே கொஞ்சம் உப்பு இருக்குங்க. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நிறைய உப்பு தேவையில்லை. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா விழுதாக இருக்கணும், அந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சி எடுக்க வேணாம். அவ்வளோதாங்க, இதை அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும்.
இப்போ கூட்டு செய்கிறதுக்காக ஒரு வாணலி நல்லா சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கடலப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து விடுங்க. கடலப்பருப்பு நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் மட்டும் போதும், நிறையா வெங்காயம் தேவையில்லைங்க. வெங்காயம்னாவும் கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விடுங்க. இது பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை தண்ணியை இருத்துட்டு அதை இதோடு சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. குக்கர்லாம் வச்சு வேக வைக்க தேவையில்லைங்க. வாழைத்தண்டு நீங்கள் குக்கர்லாம் வச்சு வேக வைக்க தேவையில்லை. நீங்கள் இந்த வேக்காட்லேயே நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வெந்தால் போதும். நீங்கள் இட்லி பானையில் கூட வச்சு வேக வைக்கலாம். நான் மூடி போட்டு மூடி வைக்கிறதுனால 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் போதுங்க. இது வேகட்டும். அவ்வளோதாங்க. எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்திக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. நிறைய தண்ணி விட வேணாம். நம்ம இது குழம்பு மாதிரி வைக்க போகிறதில்ல, கூட்டு மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது கொதிக்க விட தேவையில்லைங்க. லைட்டாக கொதி வரும்போதே போதும். இதுக்கு நடுவில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா உப்பு தேவையில்லை. லைட்டாக கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. இது நல்லா ஆறி இருக்கணுங்க. பாருங்கள், எனக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா ஆறிடுங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இது கூட தயிர் சேர்த்திக்கலாங்க. நம்ம மோர் கூட்டு தான் செய்ய போகிறோம், அதனால் நான் தயிர் சேர்க்குறேங்க. இதில் 1 கப் அளவுக்கான தயிர், நீங்கள் 2 பேர் சாப்பிட்றீங்க 3 பேர் சாப்பிட்றீங்களா அதை பொறுத்து. நான் 3 பேர் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நான் 1 கப் அளவுக்கான தயிர் எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா கரைச்சி விட்டும் சேர்த்திக்கலாம், ஆனால் தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் அதனால் கெட்டியாகவே தயிர் சேர்த்துக்கிறேங்க. இது 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்திங்கனாலே நம்மளோட வாழைத்தண்டு மோர் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி மோர் கூட்டு அதுவும் வாழைத்தண்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா உடம்புக்கும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது பரிமாறும் போது உங்களுக்கு வேறு எதுவும் தேவையே இல்லைங்க. இந்த மோர் கூட்டோட கொஞ்சம் அப்பளமோ இல்லை வடகமோ நீங்கள் வீட்டில் பொரிச்சது வச்சுருந்தீங்கன்னா அதோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வாழைத்தண்டே சாப்பிடாதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. 5 வயசுக்கு மேலே இருக்கிற எந்த பிள்ளைங்ககிட்ட கொடுத்தீங்கனாலும் இதை நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நிஜமாக இந்த மாதிரி ஒரு வாழைக்கூட்டு இதுவரை சாப்பிட்டதே இல்லைன்ற அளவுக்கு தான் இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோ பார்க்கணும், இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செய்யணும்னு நினைக்கிற உங்கள் நண்பர்கள் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.